ஆம் நண்பர்களே, உங்க மனைவியை தவிர வேற எந்த பெண்ணோட உடலுறவு வைத்தாலும் சாஸ்திரத்தின்படி உங்களுக்கு பாவம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை சத்கதிக்கு தூண்டப்படும். நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அதுல தான் முழுமையான விளக்கம் இருக்கும். ஆனா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனெனில் பாதியான அறிவு ஆபத்தானது. நண்பர்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பின்பு எதிர்காலத்தில் வேறொரு பெண்ணோட உறவு வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அதையும் நீங்க வைக்கலாம். ஆமாம் நண்பர்களே, சாஸ்திரத்துல இதுக்கான விளக்கம் ஒரு சிறு கதையில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால இப்போ அந்த கதையை நாம தொடங்க போறோம். விஷ்ணு பக்தரான தேவரிஷி நாரதர் ஒரு நாள் மரண தெய்வமான யமராஜரிடம் போறாரு. அவரை பார்த்து யமராஜா, நீங்க நரகமும் மரணமும் பார்த்துக்கிறவரு, மனிதர் கர்மா அடிப்படையில் தண்டனையும் பலனும் தர்றவங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சாஸ்திரத்தின்படி ஒரு ஆண் ஒரே பெண்ணோட கல்யாணம் பண்ணணும், அவளோட தான் உறவு வைக்கணும். ஆனா இப்போ நாம பார்த்துருப்போம், சிலர் நிறைய கல்யாணம் பண்றாங்க, நிறைய பெண்களோட உறவுல இருக்கிறாங்க. இது பாவமா? இவர்கள் மரணத்துக்கு அப்புறம் நரகத்துக்கு போவாங்களா? இதை பற்றியும் சாஸ்திரம் என்ன சொல்லுது என்பதை தெளிவாக சொல்லுங்கள் என்று தேவரிஷி நாரதர் கேட்டாரு. அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது யமராஜர் சொல்கிறார், நாரதர், நீங்க மனித வாழ்வின் நன்மைக்காக ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஆனா இதுக்கு நான் நேரடி பதிலுக்கு பதிலா ஒரு சிறிய கதை மூலம் விளக்கம் தருகிறேன். அந்த கதையை கேட்டதும் உங்களுக்கு எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் கிடைக்கும். யமராஜர் தொடர்கிறார், ஒரு கிராமத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் ரொம்பவும் கருணையுள்ளவர். தன்னோட பிரஜைகளின் ஒவ்வொரு சிறிய தேவைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர். அதனால அந்த கிராமத்து மக்கள் அவரை மிகவும் மகிழ்ச்சியோட எதிர்நோக்கினாங்க. அந்த ராஜா கல்யாணம் செய்து விட்டார். அவருடைய ராணியும் ரொம்ப அழகானவள். ராணியோட நடத்தையும் ரொம்ப நல்லதா இருந்தது. ராஜா ராணி இருவருக்கும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஓடுச்சு. ஆனா அவங்களுக்கே ஒரு சோகமா இருந்தது. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. இது ராஜா ராணி மட்டும் இல்லாமல் கிராமத்து மக்களுக்கும் கவலையா இருந்தது. ஏன்னா ராஜாவுக்கு பிறகு அந்த அரசு யாரால நடத்தப்படும் என்று அவர்களுக்கு சந்தேகம். ராஜா ராணி இருவரும் பல சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டாங்க. அதே போல விரதம், தானம், யாகம், யக்ஞம் என பிள்ளை பாக்கியம் கிடைக்க வழி என்னென்னவோ செஞ்சாங்க. ஆனா எந்த வழியிலும் ஒரு பிள்ளை பிறக்கவில்லை. அப்படிப்பட்ட நேரத்துல பிரஜைகள் மிகவும் வருத்தமடைந்து ராஜாவுக்கு இரண்டாவது திருமணம் செய்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இதனால அவரது வம்சம் தொடரும், கிராமத்துக்கு புதிய ராஜா வரும். ஆனா ராஜா ராணிய ரொம்ப நேசிக்கிறதால மறுமணம் செய்ய மறுத்தாரு. மேலும் அவர் சாஸ்திரங்களை நன்றாக அறிந்திருந்தார். அதுல ஒரு ஆணுக்கு ஒரே திருமணம் தான் நியாயம்னு சொல்றது. கல்யாணமான ஆளா இருந்தும் வேறொரு பெண்ணோட உறவுல இருக்கிறதுனா அது பாவம்னு அவர் நன்றாக தெரிஞ்சிருந்தாரு. ராஜா மறுப்பதை கண்ட பிறகு மக்கள் ராணியிடம் போய் தயவு செய்து ராஜாவை சமாதானப்படுத்தி இரண்டாவது திருமணம் செய்ய வையுங்கள் என்று கேட்டாங்க. ஏன்னா எதிர்காலத்துல இந்த அரசுக்கு ஒரு வாரிசு தேவைப்படும். ஆனா ராஜா ராணி சொன்னதையும் கேட்க மாட்டேன்னு சொன்னாரு. அந்த நேரத்துல ஸ்வர்கலோகத்துல இருந்த ராஜாவின் முன்னோர்கள் இந்த நிலைமையை எல்லாம் பார்த்து வருத்தப்பட்டாங்க. ராஜாவுக்கு பிள்ளை இல்லை என்றால் தங்களது வம்சம் தொடராது என்பதற்கான பயத்தால அவங்க எல்லோரும் சோகம் அடைந்தாங்க. ஒரு நாள் அந்த முன்னோர்கள் ராஜாவோட கனவுல வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, உன்னால தங்களோட குலம் அழிந்து போறதால நாங்க ரொம்ப கோபமா இருக்கோம். அப்போ ராஜா கேட்கிறாரு, நான் என்ன பாவம் பண்ணேன், அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு வேதனையா இருக்கிறது, தயவு செய்து சொல்லுங்க. அதுக்கு பதிலா முன்னோர்கள் ராஜாவை நோக்கி சொல்றாங்க, புத்திரன் தான் எங்களுடைய முக்திக்கு ஒரே வழி. அது உன்னுடைய சந்ததியால தான் நடக்கும். நீ ஒரு மகனை பெற்றுக்கொண்டதற்கு பிறகே எங்களுடைய கோபம் அடங்கும். இல்லைன்னா எங்களோட முழு குலமும் அழிந்து விடும். அதனால தயவு செய்து நீ இரண்டாவது கல்யாணம் பண்ணு. ஆனா ராஜா தன்னோட முன்னோர்களின் பேச்சை மறுக்கிறார். அவங்க சொன்னதையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. ராஜா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது எல்லா முன்னோர்களும் யமராஜரிடம் போய் அந்த நிலைமையையே முழுவதும் விவரிக்கிறாங்க. அவங்களோட வேண்டுகோள்னால யமராஜர் பூமிக்கு வராரு. ஒரு சாது வேடம் போட்டு ராஜாவின் தர்பாருக்குள்ள வருகிறார். ராஜா அந்த சாமியாரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.
அவருக்கு உணவளிக்கிறாரு. அப்புறம் கேட்குறாரு, நீங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன? அப்போ சாமியார் சொல்கிறாரு, நான் யமராஜ் தான். உன்னோட முன்னோர்கள் சொன்னதால தான் உன்னிடம் வரவேணும்னு வந்தேன். யமராஜ் ராஜாவை நோக்கி சொல்கிறாரு, நீ உன்னோட முன்னோர்களை கோவப்படுத்திட்ட. இதனால உன்னோட குலம் அழிந்துவிடும். நீ இறந்த பிறகு உனக்கு துன்பம் மட்டும்தான் கிட்டும். உனது ஆன்மாவுக்கு மோட்சமும் கிடைக்காது. நீங்க வாழ்க்கை முழுக்க திரிந்து திரிந்து அலைஞ்சு கொண்டே இருப்பீங்க. அப்ப ராஜா யமராஜரிடம் சொல்றாரு, நான் என்ன பண்றதுனே தெரியல. சாஸ்திரத்துல சொன்னது என்னன்னா, ஒருவருக்கு ஒரே திருமணம் மட்டும்தானே செய்யணும். தன்னோட மனைவியை தவிர வேறொரு ஸ்திரீயோட உடல் உறவில் இருக்கக்கூடாது. இவையெல்லாம் தெரிந்தும் நான் இரண்டாவது திருமணம் பண்ணினா எனக்கு பாவம் நேரும். பாவம் வாங்குறவனாக இருப்பதுக்கு பதிலாக சந்ததி இல்லாதவனாகவே வாழ்ந்து விடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இதுக்கு பின் யமராஜர் சொல்றாரு, ஹே மகனே, ஒரு ஆண் இரண்டாவது திருமணம் பண்ணலாம். ஆனா அதுக்கான அனுமதி அவனோட மனைவியிடமிருந்தே வரணும். மனைவி தான் தன்னோட கணவருக்கு மறுமணத்திற்கு அனுமதி கொடுக்கிறாள் என்றால் அந்த ஆண் மறுமணம் பண்ணலாம். அதுக்கு பாவம் கிடையாது. சாஸ்திரத்திலேயே சொன்னதா இருக்குது. ஒரு ஆணுக்கு பிள்ளை வராம இருந்தா மனைவி அவனுக்கு மறுமணத்திற்கு அனுமதி கொடுக்கிறாளேன்னா அவன் அந்த திருமணம் பண்ணலாம். இதுல எந்த பாவமும் இல்லை. யமராஜருடைய இந்த கதையை கேட்டதும் ராஜாவின் மனம் மகிழ்ச்சி அடைஞ்சது. யமராஜரிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்றுட்டு மனைவியிடமா போய் கேட்குறாரு, நீ எனக்கு மறுமணத்திற்கு அனுமதி கொடுக்குறியா? ராணியும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ராஜா மறுமணம் செய்கிறாரு. அந்த திருமணத்தால அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். இது எல்லாம் நடந்ததை கண்டு ராணி, மக்கள், ஸ்வர்கலோகத்தில் இருக்கிற முன்னோர்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைகிறாங்க. யமராஜருக்கும் நன்றி தெரிவிக்கிறாங்க. சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.